ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதேமாதிரி சின்னதாக ஒரு ஹெல்பிங் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸோட கேப் மேலே உள்ள அந்த மூடி தான் தேவைப்படும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு கிளிப்பு தேவைப்படும். இது 10 ருபீஸ் நான் எலக்ட்ரானிக் ஷாப்பில் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பழைய வேஸ்ட்டான மார்க்கர் ஒன்று தேவைப்படும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீக்கர், இதுவும் ஒரு பழைய ஸ்பீக்கர் தான், வீட்டில் எடுத்து வச்சுருந்தேன். ஓகேவா. அது ஒன்று தேவைப்படும். இது ஒரு சின்ன மேக்னெட்டு, இதுவும் நான் ஸ்பீக்கர்லேருந்து தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு இது வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா கூட வேண்டாம். ஓகேவா. நான் அதை வைக்க போகிறது கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த கேப் லைட்டாக வெட்ட போகிறோம். ஓகேவா. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெடியாக நிற்கிற மாதிரிலாம் பண்ணணும். அதனால் நம்ம நல்லா வெட்டிக்கலாம், நீட்டாக வெட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வெட்டிட்டு தான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக வெட்டியாச்சு. இதில் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி இப்போ அந்த ஸ்பீக்கரை நம்ம வைக்க போகிறோம். ஓகேவா. நம்ம லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா சென்டராக பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக கொஞ்சம் நல்லா க்ளூ நல்லா டைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா. இப்போ நம்ம சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக நான் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா. கீழே விழாதபடி நம்மளுக்கு இருக்கணும். நல்லா வெயிட் தாங்குகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா. கீழே விழுந்துடக்கூடாது. இது நீங்கள் வைக்கிறதுனா வைக்கலாம். இது எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப பெருசாக இருக்குது, நான் கொஞ்சம் சின்ன ஜாமான்கள்லாம் வைக்கணும், அப்படி வச்சு சால்ட்ரிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை சின்னதாக வச்சுக்கலாம். இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்கும். ஓகேவா. ஆனால் நான் அதை வைக்க போகிறது கிடையாது. ஆனால் எனக்கு பெருசு தான் தேவைப்படும். அதனால் நான் சின்னதை வைக்க போகிறது கிடையாது. ஓகேவா. வைக்காமே நான் இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கிறேன். ஓகேவா. இது நல்லா பாலிஷ் மாதிரி பண்ணிக்கலாம். அதில் நான் பாதியாக வெட்டிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் ரொம்ப பெருசாகிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும். ஏன்னா ஸ்பீக்கர் இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதும். இதே வெயிட்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம அதையே வச்சாச்சு, லைட்டாக வெட்டி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சால்ட்ரிங் அயன் எடுத்துக்கிறேன். ராட் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு மார்க்கரில் ஓட்டை போட்டிருக்கோம். ஓகேவா. இப்போ நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கிளிப்பை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக ஒரு மாதிரி ஆடுது, பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக ஆடுது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, க்ளூ லைட்டாக அப்ளை பண்ண போகிறோம் தான். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஆடுது. ஓகேவா. அதுக்காக நம்ம க்ளூ நல்லா உள்ளுக்கு அப்ளை பண்ணிட்டு ஒட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், க்ளூ உள்ளுக்கு அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா. ஒட்டியாச்சு. இது கொஞ்சம் நல்லா காயிற வரைக்கும் அப்படியே இருக்கலாம். நான் சுற்றி வரைக்கும் நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஒட்டி விட்டாச்சு நல்லா ஸ்ட்ராங்காக. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பீக்கருக்கு மேலேயும் லைட்டாக ஒட்டி விட போகிறோம். ஓகேவா. அது நிற்கிறதுக்கு நல்லா டைட்டாக நிற்கிறதுக்கு ஸ்பீக்கர் மேலேயும் நம்ம ஒட்டிக்கலாம். க்ளூ இப்போ அப்ளை பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், க்ளூ அப்ளை பண்ணிட்டு நம்ம இப்போ ஒட்டியிருக்கோம். ஓகேவா. இது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நீங்கள் சைடு க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஸ்ட்ராங்காகவே ஒட்டிக்கிச்சு. ஓகேவா. பார்த்திங்கன்னா தெரியும். இதை நம்ம ஏதாச்சும் ஒன்று வச்சு கூட சால்ட்ரிங் நல்லா பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன், அதே மாதிரி கூட நல்லா சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இது ஸ்பீக்கர் ஏன் வைக்கிறோன்னா, நல்லா வெயிட்டாக இருக்கிறதுக்காக தான் வைக்கும். ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஒரு போர்டு, சின்னதாக ஒரு போர்டு சர்க்யூட் எடுத்திருக்கோம். நல்லாவே நிற்கிது. ஓகேவா. சால்ட்ரிங் வச்சு பார்த்தாலும் தெரியுங்க, பார்த்துக்கோங்க. சால்ட்ரிங் வைக்கும் அந்தளவுக்கு ஆட முடிக்கி. இன்னும் கொஞ்சம் கிளிப்பை நல்லா உழுக்கு தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆடாது. ஓகேவா. நான் லைட்டாக அந்த டயோடு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி தான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு சின்னதாக ஒரு லைட்டு 1 வோல்ட் லைட்டு எடுத்துக்கிறேன். அதில் நம்ம சும்மா ஒரு கெப்பாசிட்டரை மட்டும் வச்சு பார்க்க போகிறோம், எப்படி நிற்கிதா அந்தளவு அப்படின்னு. ஓகேவா. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அந்த கெப்பாசிட்டர் எடுத்திருக்கோம். பல்ப் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அந்த கிளிப்பில். ஓகேவா. இப்போ ரைட்டாக நான் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ளெக்ஸ்லேயே அப்ளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேவா. இப்போ நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நம்ம ஒட்டிகிட்ருக்கோம்.
பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வந்து ஒட்டிக்கிச்சு. ஓகேவா? இது வந்து எவ்வளோ வெயிட்டான ஆப்ஜெக்ட்னாலும் இது நல்லா இருக்கும். ஏன்னா மேக்னெட் இருக்கிறதுனால இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.